பாப்பா நீ என்ன தேடிட்டு இருந்தியாமா? ஆமா ஆமா மாமா, இவர்தான் என்னோட மாமா. இங்க எல்லாரும் என் பாடசாலையில சேர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாங்க வாங்க. ஆனா இப்ப ஸ்கூல் லீவ் தான். இது ஒரு வித்தியாசமான பாடசாலை. இங்க எல்லாரும் சந்தோஷமாவும் இருப்பீங்க, அதே சமயம் பொம்மை பாம்பா. என்ன இந்த அனுபவம் எப்படி இருந்தது? டீனு, சிங்கு, நீங்க ரெண்டு பேருமா? இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க மாமாவோட பசங்க. இது உங்களோடது தானா? ஆமா. மத்தவங்க பயப்படுறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆமா, எங்களுக்கு இப்படி பண்ணாதான் சந்தோஷமா சிரிப்பு வரும். உங்க எல்லாருக்கும் இந்த டென்ட்டை எப்படி அடிக்கணுங்கிறத இப்ப சொல்லி கொடுக்க போறேன். முதல்ல இந்த கொம்புகளை நடுறதுக்கு 2 பள்ளங்களை நீங்க தோண்டி ஆகணும். அதுக்கு பிறகு அங்க கயிறை போட்டு கம்ப நட்டு அதுல ஆணிய வச்சு அடிக்கணும். அடடா, இவ்ளோ சீக்கிரம் போட்டுட்டாங்களே. அங்க பாருங்க, மீம் கூட வேலையை முடிச்சிட்டான். டீனுவுக்கும் ஜிங்குவுக்கும் ஏற்கனவே டென்ட் போட்டு நிறைய பழக்கம் இருக்கு. ஆனா நீ முதல் முறையா இவ்வளவு சீக்கிரம் போட்டது எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. அடாடா, ரொம்ப அற்புதம் பீம். நீ விரும்பினா உன் நண்பர்களுக்கும் நீ உதவி செய்யலாம். போ, போ, போ. பீம், அந்த கயிறு கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன மன்னிச்சிடுங்க, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்களே. நாம யாரையுமே இன்னைக்கு கஷ்டப்படுத்த முடியாது, நம்ம சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. இப்ப ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஆனா கரடி கத்துற மாதிரி நம்மளால எப்படி கத்த முடியும்? நான் 6 தடவை பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவன். சரி, இவரை நம்ம நல்லா பயமுறுத்திடுவோம். விடு விடு. அப்பா காப்பாத்துங்க. அட, இது கரடி இல்ல, இது டீனுவும் சிங்குவும் தான். ரொம்ப நன்றி பீம். நன்றி எல்லாம் வேண்டாம் மாமா. அப்புறம் சிக்கி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. இந்த டீனுவும் சிங்குவும் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் கேள்விப்பட்டேன். நீ எந்த தப்பும் செய்யல பீம். இந்த பாடசாலையுடைய சிறந்த மாணவனா உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? அவர் நம்ம நாட்டுல இருக்கிற அரங்கம் மலைக்கு மேல சைக்கிள் போட்டியை நடத்த சவால் விட்டிருக்காரு. நீங்க அவங்க சவாலை ஏத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு சைக்கிள் ரேஸுக்கான பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஜெயிச்சிடலாம். உங்க விடுத்திருக்கிற சவாலை நாம ஏத்துக்கலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் ரேஸ வெச்சிக்கலாம். 20, 21, 22. தலைவா அங்க பாருங்க. இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? நம்ம காளியாவுக்கு என்ன ஆச்சு? அவன் இந்த ரேஸை எப்படியோ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. நாமளும் அவனை ஊக்குவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம்.
நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. உங்களுக்குள்ளேயே ரேஸ் விளையாடிக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு எங்க கிட்ட மோத பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு தோத்து போயிடுவீங்க. நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த போட்டியில எந்த போட்டியாளர் ஜெயிக்கிறாங்களோ அந்த நாடு ஜெயிச்சதை அறிவிச்சிருவோம். அதோட ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பளபளப்பான தங்க கோப்பை இனாமா கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு பரிசு. விசில் அடிச்ச உடனே பந்தயம் ஆரம்பிக்கப்படும். திருட்டாட்டம் ஆடுறாங்க. திருட்டாட்டம் ஆடினா ஜெயிக்க முடியாது, நேர்மையா ஆடினா தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். காளியா, காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏமாத்துறவங்களோட கதி என்ன ஆகுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஜெயிச்சிட்டேன். டோலக்பூரை சேர்ந்த வாலிபன் காளியா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. அதனால டோலக்பூர் தான் இந்த போட்டியில ஜெயிச்சதை அறிவிக்கிறேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. எனக்கும் இந்துமதிக்கும் பக்கத்து கிராமத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அதனால 3 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அந்த நேரத்துல டோலக்பூரோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மகாராஜா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பீம். போய் சேர இன்னும் எவ்வளவு? மங்கள் சிங், நீ பண்றது சரியில்லை. மந்திரமே மந்திரமே, நான் சொல்வதை கேள் மந்திரமே. நான் ஆசைப்படுவது போல் நான் மாற வேண்டும். இனிமே உங்களை யாரும் தேடி வர போறதில்ல அரசே. என்ன டோலக்பூருக்கு ஒரு புது ராஜா கிடைச்சிட்டாரு. இவ்வளவு சாப்பாடு இருக்கு. யாருக்கு இதெல்லாம் சொல்லுங்க? எல்லாம் உங்களுக்கு தான் அரசே. மகாராஜா, மகாராஜா, என்னையாச்சு? நீங்க ஏன் கீழே படுத்திருக்கீங்க அரசே? எனக்கு இன்னைக்கு கீழே படுத்துக்கணும்னு தோணுது, அதுதான். என்னாச்சு மந்திரியாரே? நம்ம அரசர் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. ராட்சசன் மாதிரி மேஜ மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிடுற நடவடிக்கை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? நாம பக்கத்து கிராமத்துக்கு போய் இத பத்தி இந்துமதி கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லலாம் இல்லையா? இப்போ மகாராஜா மங்கள் சிங் கொகையில கைதியா இருக்காரு. ஆனா மகாராஜா அரண்மனையில இருக்காரே. இல்ல
ராஜு, அது மங்கள் சிங். அரசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அப்பனா போலி ராஜாவா? சரி, இப்ப மகாராஜா எங்க இருக்காரு?